வணக்கம் மக்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த 2025 ஆண்டு முடிகிறதுக்கு இன்னுமே 2 மாசம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள என்னென்ன அனிமியோட தமிழ் டப்பிங் எல்லாமே ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறேன் நண்பா. ஸோ இந்த லிஸ்ட்ல நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட தமிழ் டப் மற்றும் இன்னும் சில முக்கியமான அனிமி எல்லாமே கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆயிருக்கு நண்பா. ஸோ அது எல்லாமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம சேனல்ல யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொள்ளுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. சரி, இப்போ இதில் முதலாவது நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அக்டோபர் முதல்ல ஷெட்யூல் பண்ணியிருக்கிற லெட்ஸ் பிளேங்கிற ஒரு கேமிங் ரோம்காம் அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்பை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. அதாவது எவ்ரி வெனஸ்டே அடுத்த எபிசோடுமே நம்ம கிரஞ்சிரோல் சைடில் எதிர்பார்க்கலாம். ஃப்ளோரிடால ஒரு ஆடுக்கு நடிக்க போயிருக்காங்க, அவ்வளவுதான்ப்பா. திரும்ப 2 வாரத்துல வர போறாங்க. ஸோ யாருக்குமே ஒரு ரோம்காம் அனிமி பார்க்கணும்னா இந்த அனிமியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து இன்னும் 2 இசக்கா டைப் அனிமியுமே இதுக்கு முதல் இந்த அக்டோபர் மந்த் லைனப்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வைல்ட் லாஸ்ட் போஸ் அப்பியட் மற்றும் மை ஸ்டேட்டஸ் அசாசின்ங்கிற அனிமி தான். இதுக்கப்புறமா வித் யூ அவர் லவ் வில் மேக் இட் த்ரோட்ங்கிற ஒரு ஃபேண்டசி ரோம்காம் அனிமியோட தமிழ் டப்புமே அக்டோபர் 28 ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, இதுக்கப்புறமா டோஜிமா வாண்ட்ஸ் டு பி எ காமன் ரைடர் என்கிற ஒரு சூப்பர் பவர் ஆக்ஷன் காமெடி அனிமியை இந்த அக்டோபர் 26 வீக்லி ஒரு எபிசோட் படி எவ்ரி சண்டே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. முக்கியமா இந்த அனிமி மேல எனக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதோட இந்த அனிமில மொத்தமா 24 எபிசோட் இருக்க போகுது நண்பா. திருவிழால சாப்பிடும் போது ஒரு தனி ருசியா தெரியும். சரி, இதுக்கப்புறமா இதே அக்டோபர் 26 இன்னொரு அனிமியோட தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் மேரிங்கிற ரோம்காம் அனிமி தான். ஸோ இதுவுமே எவ்ரி சண்டே அடுத்த எபிசோட நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல எதிர்பார்க்கலாம். சரி, இதுக்கு அடுத்து நிறைய பேர் ரொம்ப நாளா இல்ல ரொம்ப மாசமா வெயிட் பண்ணி கொண்டு வந்து நம்ம சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி அனிமியோட சீசன் 2 கோர் 2 இந்த மாசம் 31 அதாவது வார ஃப்ரைடே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல எல்லா எபிசோடுமே ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. அதோட இந்த அனிமியை யாரும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டசி இசக்கா டைப் அனிமி. ஸோ இதே மாதிரி நம்ம கைக்யூ அனிமியோட சீசன் 4 முதல் 12 எபிசோடுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல நவம்பர் 6 நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. அதோட இந்த அனிமியோட முதல் 3 சீசனுமே தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல் சைட்ல அவைலபிளா இருக்குது. ஸோ யாருக்குமே ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமி தமிழ் டப்ல பார்க்கணும்னா இந்த அனிமியுமே மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது ஒரு பெத்தான அனிமி. எதுவுமே தெரியாம ஒப்படியாங்கற. சரி, இதுக்கப்புறமா இந்த ஜூலை மந்த்ல ஷெட்யூல் பண்ண நம்ம காஜியா குட்ட அனிமியோட கோர் 2 தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல நவம்பர் 2 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. அதாவது இந்த அனிமில மொத்தமா 24 எபிசோட் இருக்கு நண்பா. ஸோ அதை தான் 2 கோரா பிரிச்சு ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுல முதலாவது கோரை ஏற்கனவே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மிச்ச 12 எபிசோட அடுத்த சண்டேல இருந்து வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, இதுக்கப்புறமா காம்பேர் குக்கிங் அனிமியோட ஹிந்தி டப் வந்து நவம்பர் 12 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ அதாவது வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இந்த அனிமியோட தமிழ் தெலுங்கு டப்புமே டிசம்பர் 3 வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங் இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கு முதல் இந்த அனிமியோட சீசன் 1 தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்றாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வரமாட்டான் செட்டு. இதே மாதிரியே நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3 டிசம்பர் 15 இந்த அனிமியோட ஹிந்தி டப்பை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு தமிழ் தெலுங்கு டப்புமே டிசம்பர் 22 ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் தெலுங்கு டப்பை ரிலீஸ் பண்ணாம சீசன் 3 ரிலீஸ் பண்ண போறாங்களா அல்லது இந்த டிசம்பர் 22 முதல் இந்த முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல கொண்டு வர போறாங்களா என்னமே தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதோட முக்கியமா இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணாம சீசன் 3 ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நீங்க சீசன் 3 தமிழ் டப்ல பார்க்காதீங்க நண்பா. இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. அதோட முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 3 அனிமேஷன் எல்லாமே ரொம்பவே சுமாரா தான் இருக்குது. ஒன் பஞ்ச் மேன் அனிமி என்று வைக்காம ஒன் பிரேம் மேன் என்ற டைட்டில் வச்சு இந்த அனிமியை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமா அனிமேஷன் ஸ்டுடியோ மற்றும் இந்த அனிமியோட டைரக்டரையுமே போட்டு திட்டி கொண்டிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 வருஷமா வெயிட் பண்ணி கொண்டு வந்த ஃபேன்ஸுக்கு இந்த சீசன் 3 அனிமேஷன் கொஞ்சம் மோசமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன எபிசோட் எல்லாமே ரொம்ப சுமாரான ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. அதோட இந்த அனிமியோட டைரக்டருமே கடைசியா எக்ஸ் பேஜ்ல ஒரு போஸ்ட் போட்டு தன் அக்கௌண்ட்டுமே டீஆக்டிவேட் பண்ணிட்டு மொத்தமா சோசியல் மீடியா விட்டே போயிட்டாரு. ஸோ அதனால இந்த அனிமியோட முதல் 2 சீசனுமே பார்க்காம சீசன் 3 ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏமாத்திட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. இது உனக்கு தேவையில்லை. சரி, இதுக்கு அடுத்து நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட சீசன் 3 ஹிந்தி டப்பிங் வந்து நவம்பர் 30 ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு 2 வாரம் கழிச்சு தமிழ் தெலுங்கு டப்ல டிசம்பர் 14 வாரம் ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. சரி, இதுக்கப்புறமா காதரஸ் அட்வென்ச்சர் இன் இசக்கை என்கிற அனிமியை டிசம்பர் 15 தமிழ் தெலுங்கு டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. ஸோ இதுவுமே ஒரு ஃபேண்டசி இசக்கை டைப் அனிமி தான். சரி, இதை தவிர்த்து நம்ம ஜுஜுட்சு கைசன் 0 மூவியை நவம்பர் 5 நம்ம சொனி சேனல்ல நைட் 9 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க நண்பா. முக்கியமா இந்த டைம்ல நம்ம நெட்வொர்க் ஷிப்டர்மே டெலிகாஸ்ட் பண்றவங்க. ஸோ இப்போ இந்த மூவி டெலிகாஸ்ட் பண்ண போறதால மறுபடியும் ஒரு சின்ன பிரேக் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுமே. கண்ணு வேர்க்குது. ஸோ இவ்வளோ தான் நண்பா இப்போதைக்கான அப்டேட்ஸ். நன்றி நன்றி நன்றி. போயிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, டாடா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.